ஒரு போர்ட்டல் திறக்க போகுது. அந்த கதவுக்கு பின்னால என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்ன இருக்குன்னு தெரியாம திறக்கிறது நமக்குத்தான் ஆபத்து. உங்க வீட்டுல தீய சக்திகள் இருக்கு. உங்க வீட்டை சுத்தப்படுத்தி ஆகணும். கதவுக்கு பின்னால என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அழாத அழாத அழாத. என்னோட ஃபோன் எங்க? நான் ஒரு ஃபோன் பண்ணணும். உங்க அம்மா கிட்ட திரும்பவும் பேச போறியா? இல்ல, நான் ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட போறேன். யார? தயவு செஞ்சு மறுத்துறாதீங்க. அன்னைக்கே நீங்க என் பேச்சை கேட்டிருக்கணும். அன்னைக்கு இங்க தீய சக்தி இருக்கிறதா சொன்னாரு. நான் பண்றது பைத்தியக்காரத்தனமா தெரியலாம், ஆனா அது அப்படி இல்ல. கேன்க்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியும். அவளை நான் எப்படியாச்சும் திரும்ப கொண்டு வருவேன். என் போன் எங்க? நம்மளால கேனை திரும்ப கூட்டிட்டு வர முடியும். ஆனா நம்ம அதை சீக்கிரமா பண்ணியே ஆகணும். மறுபக்கத்தை என்னால கேட்க முடியும். அவங்களுக்கு நான் பேசுறது கேட்கும். உங்களோட மகனுக்காக நாம பேரம் பேச வேண்டியதா இருக்கும். முயற்சி பண்ணி பார்க்கலாம். நாம இதை எப்படி பண்ணணும்? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுக்காக நாம ஒரு பூஜை பண்ணி ஆகணும். ஆனா இங்க கிடையாது. நீங்க அந்த கதவை எங்க கண்டுபிடிச்சீங்களோ அங்க. ஓகே. அப்படின்னா அந்த கதவு இருக்கிற இடத்துல தான் அது கேனை தூக்கிட்டு போயிருக்கா? அது உண்மைதானா? இந்த கதவு, இந்த தீய சக்தி உங்க கேனை எடுத்துட்டு போயிருச்சு. இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சாத்தான். இத நாம சுலபமா எடுத்துக்க கூடாது. இதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டியதா இருக்கும். நாம என்ன பண்ணணும்? இதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா முதல்ல இந்த கதவை எடுங்க. இந்த சால்ட்டால நான் ஒரு சர்க்கிள் போடுறேன். இது நம்மளோட பாதுகாப்புக்காக. இதை யாரும் கலைக்கக்கூடாது. இந்த சர்க்கிளுக்குள்ளேயே தான் இருக்கணும்.
ஒருவேளை நம்ம இதை தாண்டி வெளியில் போயிட்டோன்னா என்ன ஆகும்? இந்த சர்க்கிளுக்குள்ளேயே இருங்கன்னு சொன்னேன். இது நமக்கும் கோவமான ஆன்மாக்களுக்கும் நடுவில் இருக்கிற பாதுகாப்பு வளையம். அதனால் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது தான் நல்லது. அப்படின்னா ஆன்மாக்கள் எல்லாம் கோவமா இருக்குமா? ஆமாம். நீங்கள் அந்த ஜார்ஸையும் தண்ணியையும் வெளியேடுங்க. நமக்கும் கேனை வச்சிருக்கிற அந்த ஆன்மாக்கும் நடுவில் பல ஆன்மாக்கள் இருக்கும். அவங்க எல்லாரையும் கடந்து தான் நாம் கேனை அடைவோம். உதாரணத்துக்கு கேட் கீப்பர்ஸ், சென்ட்ரிஸ் இருப்பாங்க. எல்லாரும் பல லெவலில் பிரிஞ்சிருப்பாங்க. நாம் அந்த லெவலை தாண்டி போயே ஆகணும். ஒவ்வொரு லெவல்லையும் வித்தியாசமான டெக்னிக்ஸை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். வித்தியாசமான ரிச்சுவல் தேவைப்படும். நீங்கள் 2 பேரும் நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி நடக்கணும். நான் என்ன சொல்கிறேனோ அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ணணும். கண்டிப்பா. நமக்கு சில விஷயங்கள் கேட்கும். நீங்கள் சில விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு ராத்திரி என்ன ஆனாலும் சரி, நீங்கள் அந்த டோர் மேலே மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க. யாரும் பயப்படாதீங்க. யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. உங்களோட நம்பிக்கை பயமாக மாறக்கூடாது. கேனை நாம் வீட்டுக்கு கொண்டு வரணும். 2 பேரும் கண்ணை மூடுங்க. அந்த பெல்லை அடிக்கிறது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா என்னோட கையை அழுத்துங்க. மறுபக்கம் இருக்கிற மற்ற ஸ்பிரிட்ஸோட நாம் இப்போ பேச போகிறோம். மறுபக்கம் இருக்கிற ஆன்மா கிட்ட பேசி நாம் உள்ள நுழையிற வழி அனுமதியை கேட்க போகிறோம். அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. ஆவி உலகத்தை காக்கும் ஆன்மாவே, நீ இங்கே இருக்கியா? இந்த உலகத்தை வேட்டையாடும் ஆன்மாவே, நீ இங்கே இருக்கியா? இந்த கதவை அதுக்கு உரியதான இடத்துலையே நாங்கள் திரும்பவும் கொண்டு வந்து வச்சிட்டோம். எங்களை நீ நம்பலான்னு சொல்கிறதுக்கான அடையாளம் தான் இது. உன்னால் இந்த கதவை உணர முடியுதா? உங்க கண்களை மூடியே வைங்க. சொன்னதை மட்டும் பண்ணுங்க. நாம் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஆகணும். என்னோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க, ப்ரே. அட கடவுளே!
நாம பின்னாடி இருக்கோம். கதவுக்கு பின்னாடியா? ஆவி உலகத்துல நமக்கு வேற ஆன்மாக்கள் கிட்ட இருந்து உதவி தேவைப்படுது. அவங்க தான் நமக்கு உதவி செய்ய போறாங்க. அதுல இருந்து ஒரு ஆன்மா வந்து நான் கேட்குற கேள்விக்கு அது பதில் சொல்ல போகுது. ஒரு முறை தட்டுனா ஆமான்னு அர்த்தம். 2 முறை தட்டினா இல்லைன்னு அர்த்தம். ஆன்மாவே, நீ இங்க இருக்கியா? ஆன்மாவே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ இங்க இருக்கியா இல்லையா? நீ உளியில இருக்கிற ஆன்மாவா? ஒருவேளை உண்மையிலேயே நீ இருளான ஆன்மான்னா உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னால மறுபக்கம் இருக்கிறவங்க கூட பேச முடியும். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியும்னு உனக்கு தெரியும்ல? உங்களோட உலகத்துல எங்களோட பையனை நாங்க இங்க தேடி வந்திருக்கோம். அவனை நீ இங்க பார்த்திருக்கியா? எங்களுக்கு நீ உதவி செய்ய முடியுமா? இங்க பாரு, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் இத உனக்கு ஆர்டரா சொல்றேன், நீ இத பண்ணிதான் ஆகணும். நான் உனக்கு கட்டளையிடுறேன், நீ இத பண்ணிதான் ஆகணும். அவங்க நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. இன்னும் நாம முடிக்கல. உங்களுக்கு அது கேக்குதில்ல? ஆமா, அது ஒரு நிமிஷம். உங்களுக்கும் கேக்குதா? ஆமா. அவன் இருள் சூழ்ந்த இடத்துல இருக்கிறான். 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 அவன் இருள் சூழ்ந்த அப்படியா? இடத்துல இருக்கிறான். அவன் இருள் சூழ்ந்த இடத்துல அப்படியா? இருக்கிறான். அவன் இருள் சூழ்ந்த அப்படியா? இடத்துல இருக்கிறான். உங்க கைய நீங்க இந்த பொம்மை மேல வைங்க. இது மேல அதிகமா ப்ரெஷரை அமுக்காம லைட்டா பிடிங்க. அந்த காரை மூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸ்பிரிட்டால தானா நகரும். அது எப்படி நகருதோ உங்க கையை அப்படியே போக விடுங்க. எங்க கூட பேச தயாரா இருக்கிற ஆன்மாக்களே, நீங்க யாராவது தயாரா இருந்தா வாங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. யாராச்சும் எங்க கூட பேச தயாரா இருக்கீங்களா? நாங்க ஒரு உயிரோட இருக்கிற பையனை தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் இந்த உலகத்துல இருந்து மறுபக்கம் இருக்கிற உலகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அவனை தெரியுமா? ஓ மை காட். எஸ், அவனோட பேரு கேன். அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவன் எங்க இருக்கான்னு உன்னால சொல்ல முடியுமா? உன்னால முடியும். உன்னால எங்களுக்கு உதவி செய்ய முடியும். கண்டிப்பா.
அந்த பையன் எங்க இருக்கான்? கேன் எங்க இருக்கான்னு தெரியுமா? அந்த பையனை தூக்கிட்டு போனது யாருன்னு சொல்ல முடியுமா? அட கடவுளே, இது என்னோட கட்டளை. கர்த்தரின் பெயரால இப்போ நான் உனக்கு கட்டளை இடுறேன். அவனை தூக்கிட்டு போனவனோட பேர் என்னன்னு சொல்லு. Damn it. இப்போ என்ன பண்றது? அந்த கேட் கீப்பரோட நான் பேசணும். ஆனா அந்த பேர் இல்லாம என்னால பண்ண முடியாது. மறுபடியும் முயற்சி பண்ணி பாருங்க. என்கிட்ட ஒரே ஒரு போர்டு தான் இருக்கு. ஆனா அந்த போர்டை இப்படி இது வரைக்கும் பண்ண மாதிரி நான் பார்த்ததில்ல. ஒருவேளை உங்ககிட்ட இன்னொன்னு இருந்ததுன்னா நாம அதை வச்சு பேசலாம்ல. ஆனா அதுல சொற்கள் எழுதப்பட்டு இருக்கணும். எப்படி பண்றது? நம்ம கிட்ட வேற வழி இல்லை. இப்ப பண்ணுங்க. ஆன்மாக்களே, அந்த கேட் கீப்பரோட பேர் என்னன்றத சொல்லுங்க. கர்த்தரின் பெயரால நான் உங்க எல்லாருக்கும் கட்டளையிடுறேன். அவனோட பேரு என்னன்றத சொல்லுங்க. எம்பூசா? இப்ப அவளோட பேரை கண்டுபிடிச்சாச்சு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த தீய சக்தி. அப்புறம் கேனை யார் தூக்கிட்டு போனாங்களோ அவங்கள பாதுகாக்கிறவ இந்த எம்போசா தான். அவனை பாதுகாக்கிறா. உங்களால முடியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, அவரால முடியும். உங்களால முடியும். இல்ல இல்ல இல்ல, என்னால முடியும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நான் இருண்ட டோர் வேவை திறக்க போறேன். அப்படின்னா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இப்போ நாம அடுத்து பண்ண போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்ம உயிருக்கு ஆபத்தும் இருக்கு. இது ரொம்பவே ஆபத்தானது. உக்காருங்க. நாம இதை பண்றதுக்கு முன்னாடி இந்த தீய சக்தியோட போர்ட்டலை திறக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க 2 பேருக்கிட்ட ஒரு விஷயத்தை உறுதியா சொல்லிக்கிறேன். கேன் கண்டிப்பா உயிரோட இருக்கான்னு நான் மனசார நம்புறேன். நான் உண்மையாவே நம்புறேன். ஆனா இந்த கதவை நம்ம திறக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதை உறுதிப்படுத்திக்கணும். நான் கேன் கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ண போறேன். நாங்களும் பேசலாம்ல? வாய்ப்பு இருக்கு, நீங்களும் பேசலாம். ஆனாலும் இது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். நீங்க இதுக்காக ரொம்பவும் தயாரா இருக்கணும். இது மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். எது வேணாலும் நான் பண்ணுவேன். அந்த பென்சில்ஸ் எடுங்க.
இருண்ட உலகத்தில் வாழும் ஆன்மாவே, உயிர் வாழும் மனிதர்களின் உலகத்தில் இருந்து சாத்தான்கள் வாழும் உலகத்தில் இருக்கும் கேனிடம் பேச விரும்புகிறேன். நான் அந்த பையன் கூட பேசணும்னு நினைக்கிறேன். நான் இப்ப கேன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏடன், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேன், நீ ஒருவேளை இங்க இருக்கேன்னா நீ இத நகர்த்தலாம். நீ இங்கதான் இருக்கேன்னு சொல்லு. ஓ கடவுளே, தீய ஆன்மாக்களே, மனுஷங்க கிட்ட பேச அவனுக்கு அனுமதி கொடுங்க. அவனை பேச விடுங்க. இந்த பையனை பேச விடுங்க. தீய ஆன்மாவே, நான் உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தீய ஆன்மாவே, அந்த பையனை என்கிட்ட பேச விடு. அந்த பையனை என்கிட்ட பேச விடு. யோஜியா, என்ன மன்னிச்சிடுங்க. கேன்கும் நமக்கும் நிறைய தீய சக்திகள் இடையில இருக்கு. அதனால என்னால முடியல. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா கேன் இன்னும் உயிரோட தான் இருக்கா.